அங்கே அவ என்னடானா லெட்டரில் அப்படியெல்லாம் எழுதியிருக்கா. இங்கே இவ என்ன உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கா? மரகதம், ஏய் என்னங்க? என்ன யோசிச்சுட்டு அழுதுட்டு இருந்த? ஒன்றும் இல்லையே, நான் எங்க அழுதுட்டு இருந்தேன்? உங்களை காணும் தான் உட்காந்துட்டு இருந்தேன். பொய்யினாலும் கொஞ்சம் அளவா பேசு. நான் உங்ககிட்ட போய் சொல்லி இங்கே என்ன ஆக போகுது? சரி சொல்லுங்க, விடிஞ்சிருச்சுல, நான் போய் சமையல் வேலையை பார்க்குறேன். உங்க அப்பாவை நினைச்சு தானே அழுதுட்டு இருந்த? அதெல்லாம் எதுவும் இல்லையே. உங்க அப்பாவோட ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டா? அதான் அந்த தாத்தா. ஃப்ரெண்ட் இல்லை, பங்காளி. அவர் காப்பி தண்ணி கேட்டான்னு நீ வைக்க போனியே. ஆமா. அப்போ அவ குடுக்காட்டி போறா. சாமி வந்தது வந்தாச்சு, என் ரூட்ல போய் உங்க அப்பனுக்கு ஒரு டம்ளர் காப்பி தண்ணியாவது போட்டு வாப்போ. அதெல்லாம் வேண்டாங்கன்னு, நான் வேணா வா டீ கடையில் உனக்கு டீ வாங்கி தரேன். எங்களுக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம்ப்பா. அவங்க சொன்னாப்புல நான் போய் உனக்கு காஃபியாவது போட்டு எடுத்துட்டு வரேன். என்னங்க, அவங்க வீட்டில் போய் போடவா? சரி போ.